ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என் ஸ்டைலில் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எனக்கும் இப்போ தான் புதுசாக நான் செய்கிறேன். நான் 2 பாக்கெட்டு ரூ. 5 பாக்கெட்டு பொரிக்கடல பாக்கெட் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்ப்போம். காயப்பொடி, வெறிய மிளகாத்தூள் இதோ திரித்து வச்சுக்கினேன் பார்த்தீங்களா. ரூ. 5 2 பாக்கெட்டு நான் வாங்கி திரித்து வச்சுக்கினேன். இந்த பச்சரிசி மாவு ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பச்சரிசி மாவு கடையில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் டால்டா இல்லைன்னா நெய், நம்ம வீட்டில் டால்டா இருந்தது, நான் அதையும் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருந்தது தான். அதுக்கப்புறம் நான் இந்த பொரிக்கடல அரைச்சி திரித்து வச்சேன் பார்த்தீங்களா, அது அரை கப்பு இருந்தது, அதை தட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு 2 கப்பு போட்டுக்கிட்டேன். அரை கப்பு பொரிக்கடல அரை கப்பு 2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எள், கொஞ்சம் ஓமம், வெறிய மிளகாத்தூள், காயப்பொடி, கொஞ்சம் காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சி சாஃப்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு அதையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மாவெல்லாம் நல்லா அவிஞ்சி வரும். அதுக்காக தான் நல்லா காய வச்சு எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி நம்ம அதில் பிசைஞ்சி வரணும், பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு ஒன்று ஒன்றா புழிஞ்சி நம்ம எடுத்து நம்ம போட்டோன்னா வீட்டில் செய்கிறது டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். நான் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாகவே இருந்தது, குழந்தைங்களுக்கும் நல்லது. நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் ஃப்ரெஷ்ஷான எண்ணெயாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம காய வச்சு எண்ணெய் எதுக்காக ஊற்றுறோன்னா மாவு திரியாக வராது. அதுக்காக தான் அதை மாதிரி நான் போட்டேன். இந்த பாருங்கள், பொரிச்சு எடுத்தோன்னா மொறுன்னு இருந்தது. இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன பசங்க இருக்கா, அதனால் சீக்கிரமாக காலியாகிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.